குரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எதிர்ப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம். வணக்கம். மிக முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு சுப்ரீம் கோர்ட்ல. என்னன்னா, இட ஒதுக்கீட்டுக்காக மதம், அதாவது நம்பிக்கை இல்லாம மதம் மாறினா கிடையாது, இது கான்ஸ்டிடியூஷனுக்கு அகெயின்ஸ்ட் சொல்லிட்டு இந்து மதத்திலேருந்து கிறிஸ்துவ மதத்துக்கு மாறின ஒரு பெண்மணி போட்ட வழக்கு. இது எவ்வளவு முக்கியமான ஜட்மெண்ட். ஏன்னா இதே மாதிரி ராமேஸ்வரத்துல நம்ம ஒரு ஜட்மெண்ட் பார்த்திருப்போம். நம்பிக்கை வேறு, இது வேறுன்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. சோ அந்த ஜட்மெண்ட்டுக்கு இது ஏதாவது பாதிப்பு உண்டாக்குமா? இந்த ஜட்மெண்டோட ஒரு முழு விவரம். மிக நிச்சயமாக பாதிப்பு வரும். ஆக்சுவலா நீங்க சொன்னதை விட சரியா சொல்லணும்னு சொன்னா, கிறிஸ்துவராகவே இருந்து கொண்டு சர்டிபிகேட்டில் மாத்திரம் இந்து என்று காட்டுவதற்காக மதம் மாறியதாக சர்டிபிகேட் பெறுகிறார்கள். அது மோசடி. அதாவது அரசியல் சாசனத்துக்கே மோசடின்னு இருக்காங்க. ஏன்னா இப்ப நீங்க எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், நீங்க கிறிஸ்துவர் இந்துன்னு எப்படி ஐடென்டிஃபை பண்றீங்க? அவங்க வீட்டு திருமணம், அவங்க வீட்டுல யாராவது மூத்தவர்கள் இறந்தால் செய்யும் இறுதி சடங்கு, இது போல. இப்ப நம்ம எடுத்துக்கிட்டா வன்னியரசு அவர்களுக்கு தன்னுடைய தந்தைக்கு இறுதி சடங்கு முழுக்கமாக கிறிஸ்துவ முறைப்படிதான் செஞ்சார். ஆனால் அவருடைய மனைவி தெளிவாக அவருடைய அபிடபிட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவராக இருக்கிறார். வீட்டுல ஒருத்தர் மாறினா எல்லாரும் கிறிஸ்தவராக மாறுகிறார்கள். இது 99.9% இதுதான் உண்மை. ஆனால் சர்டிபிகேட்ல வச்சுக்கிறாங்க. இந்த கேஸ்ல இந்த அம்மா செல்வராணி என்பவர் எம்டெக் முடிச்சவர். அவர் தெளிவாக இந்து எஸ்சின்னு சர்டிபிகேட்டை வாங்கிட்டு அதை வச்சு எல்லா கோட்டாலையும் ஜெயிச்சு எம்டெக்க முடிச்சிருக்காங்க. ஆனால் கடைசியாக தமிழ்நாடு இதுல பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்க ஜாயின் பண்றப்ப அவங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட்டுடைய இதுக்கு டைம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. புதுசா ஒரு தடவை கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்கிட்டு வாங்கினால் அந்த தாசில்தார் மிக தெளிவாக அவருடைய பேக்ரவுண்ட் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு அவர் இந்துவாக பிராக்டிஸ் செய்யவில்லை, அவர் வாரம் சர்ச்சுக்கு போகும் பழக்கமுடையவர் என்று அவருடைய பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு, எனவே இவர் எஸ்சி கிடையாது அப்படின்னு நிராகரிச்சிருக்கார். இதனால இதை எதிர்த்து அவர் மெட்ராஸ் ஹைகோர்ட் போனாரு, அங்க தோத்து போனாங்க. இப்ப சென்னை உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் போய் அவங்க போயிருக்காங்க. இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னால், இப்ப எஸ்சி கோட்டாங்கிறது எதுக்குங்க? எஸ்சி கோட்டா என்பது உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவருக்கு அந்த கோட்டா போய் சேரணும். அதாவது அவர்கள் சமூகத்தில் மற்ற ஆதிக்க ஜாதிகளால் அடக்கப்பட்டு முன்னேறாம இருந்தாங்க. இது பிலாந்திரபிக்கல் மோடு. எங்க ஜாதி இவ்வளவு இருக்கு, எனக்கு ரிசர்வேஷன் கிடையாது. இன்னைக்குமே எடுத்தீங்கன்னா மெடிக்கல்ல ரிசர்வேஷன், ரிசல்ட் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஓசி, அது முன்னாடி அதர் கேஸ்ட் இருந்தது, இப்ப ஓபன் காம்படிஷன் ஆயிடுச்சு. ஓபன் காம்படிஷன் 99, அடுத்தது பிசி பாத்தீங்கன்னா 97, எம்பிசின்னு பார்த்தா 94 இருக்கும். ஆனால் எஸ்சி என்ற கோட்டால போய் பாத்தீங்கன்னா 70, 74 இருக்கு. இன்னைக்கும் படிக்கிறது கஷ்டம். ஆனால் அதே சமயத்துல ஏற்கனவே அவங்க அப்பா 2 தலைமுறை ஏற்கனவே பெனிஃபிட் அடைஞ்சிருந்தாலோ அல்லது கிறிஸ்தவராக மதம் மாறி இருந்தாலோ அவர்களை எஸ்சியாக இருப்பவர்களோடு பண்றது மிக மிக தவறு. இன்னொன்னு, கிறிஸ்தவராக ஒருவர் மதம் மாறிட்டா அவர்களுக்கு உதவி செய்யறதுக்குன்னு சொல்லிட்டு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு பல்வேறு வித பெனிஃபிட்ஸ் இருக்கு. உதாரணமாக லயோலா காலேஜ்ல அந்த ட்ரஸ்ட்டுக்கு நீங்க 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 125 ரூபாய் உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் எடுக்கலாம். நீங்க கொடுக்கறத விட 25% அதிகம். மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் அவ்வளவு பெனிஃபிட், மைனாரிட்டி பெனிஃபிட் கொடுக்குறப்ப இவர்கள் மைனாரிட்டியாக சர்ச் மூலம் அத்தனை பெனிஃபிட்டையும் எடுத்துக்கலாம். சாந்தி வில்லியம்ஸ்னு ஒரு நடிகைங்க, அவங்க மிகப்பெரிய ஒரு தயாரிப்பாளராக இருந்த கணவரா அடைஞ்சு கிறிஸ்தவ அப்படி இருந்த நிலைமையில அவர் இறந்து போக தன்னுடைய சொத்து அனைத்தையும் இழந்துடுறாங்க. தன்னுடைய பசங்களை கான்வென்ட்ல படிச்சவங்க ஃபீஸ் கட்ட முடியலன்னப்போ போய் அந்த ஃபாதரை போய் பாருனா, நீங்க கிறிஸ்டினா மாறிட்டா உங்க பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொன்னார்னு அவங்க ஆன்லைன்ல ரெக்கார்ட் பண்ண வீடியோ இன்னைக்கும் இருக்கு. ஸோ கிறிஸ்தவராக மதம் மாற்றுவதற்கு அவர்கள் பள்ளிகளை பயன்படுத்துகிறார்கள், அவர்கள் எல்லா டெக்னிக்கும் பண்றாங்க. ஸோ கிறிஸ்தவர்களுக்கு இவ்வளவு பெனிஃபிட் இருக்கிறப்ப எஸ்சி, பறையர், பள்ளர், அருந்ததியர் போன்ற சமூகத்தினர் பெற வேண்டிய, இந்து மக்கள் பெற வேண்டியதை இவர்கள் எடுத்துக்கொள்வது சரியான மோசடி தான். இப்ப இதுல நான் உங்களுக்கு இன்னொரு விளக்கம் சொல்லணும்னா, இது அரசாங்க வேலை வாய்ப்புல. ஆனால் எத்தனை எம்பி, எம்எல்ஏக்கள், ஏன் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக, ஏன் தலைமை நீதிபதியாக கூட கிரிப்டோக்கள் இருந்திருக்கிறார்கள். இன்னைக்கு
திரு மோடி அவர்கள் 3வது முறை பதவியேற்ற பிறகு சபாநாயகராக திரு ஓம் பிர்லா வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பொழுது காங்கிரஸ் சார்பாக அவருக்கு எதிராக போட்டியிடத்த நிறுத்தப்பட்டவர் மாவேலிக்கரா எம்பி திரு ஓடக்கல் சுரேஷ். அவர் 2009 எஸ்சி இல்லை கிறிஸ்தவர் என்று டிஸ்குவாலிஃபை செய்யப்பட்டார். அவர் அதுக்கு முன்னாடி 2 எலெக்ஷன்ல 2 தாசில்தார் கிட்ட இருந்து வெவ்வேறு ஜாதி எஸ்சி சர்டிபிகேட் சப்ளை பண்ணியிருக்கார். இவர் வேணுங்கிற வழிகளை சர்டிபிகேட்டை கொடுத்து இந்து எஸ்சிக்கு போக வேண்டிய பெனிஃபிட்டை பிடுங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லி டிஸ்குவாலிஃபை ஆச்சு. ஆனால் அப்பீல்ல போய் அவரு டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸ்ல தப்பிச்சிட்டார். இதே போல இன்றைய நிலையில இன்னைக்கு டிஸ்குவாலிஃபை ஆனது இதே ராஜான்னு சொல்லிட்டு கேரளால ஒரு இன்றைக்கு இது சிபிஐ காங்கிரஸ் சார்பாக எம்பி ஆனவரை எடுத்து சிபிஎம் கேஸ் போட்டு ஜெயிச்சாங்க. ஆனா அப்பீல்ல அவர் ஜெயிச்சிட்டார். இன்றைக்கு தேவி குளம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழ்நாடு பார்டர்ல இருக்கிற, அதாவது கம்பம், பெரியமேடு, தேனி, போடிக்கு அடுத்தது இருக்கிறதுக்கு பேரு தேவிகுளம்னு பேரு. தேவிகுளம் தமிழ்நாட்டுக்கு சொந்தம்லாம் ஒரு காலத்துல போராட்டம் நடந்தது. அந்த தேவிகுளம் எம்எல்ஏவாக இருக்கிறவர் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்த ராஜா. அவர் தெளிவாக கிறிஸ்துவர்னு அவரும் டிஸ்குவாலிஃபை செய்யப்பட்டுள்ளார். ஆனா அதை போய் ஸ்டே வாங்கி வச்சிருக்காங்க. இது இவங்களுக்கு மாத்திரம் இல்லைங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அல்லது விழுப்புரம் சிதம்பரம் பூனைகள் கட்சின்னு இங்க இருக்கு பாருங்க. அந்த கட்சியில இருந்து சென்ற முறை திமுக கூட்டணியில 4 தொகுதிகளில் ரிசர்வ் தொகுதி, அதாவது எஸ்சி மக்கள் மட்டுமே இந்து எஸ்சி மட்டுமே நிக்க வேண்டும் என்று தொகுதிகளில் அவர்கள் நிக்க வச்ச 4 பேருமே கிறிஸ்தவர்கள் தான். அந்த 4 பேருடைய அபிடவிட்டையும் நான் எடுத்து டவுன்லோட் பண்ணேன். உதாரணமாக வன்னியரசு, அவருடைய மனைவி ஜமீலா அமிலா மனோகரி இருக்கு, தெளிவாக கிறிஸ்தவர். அதே போல அரக்கோணம் சார்பாக திரு கௌதம சன்னான்னு பேரு, அவருடைய தந்தை பெயர் ஜான் ஜெபராஜ். அவர் இப்பொழுது திருமணம் செய்து கொண்டிருப்பவர் மலேசியாவில் பிறந்த ஜெர்மன் சிட்டிசன் அல்லது மலேசியன் சிட்டிசன். அவர் என்ன சிட்டிசன்ஷிப் வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியாது. இன்னொருவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது காட்டுமன்னார்குடியுடைய எம்எல்ஏ, அவரும் கிறிஸ்தவராக பிராக்டிஸ் செய்வார்கள். அதே போல இன்னொரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இந்த 4 பேருமே கிறிஸ்தவர்கள் அப்படின்னு நான் அவர்களுடைய அபிடவிட்ல பார்த்தேன். திரு தடா பெரியசாமி அவர்கள் ஒரு யூடியூப் பேட்டியிலையும் சொல்லியிருக்காரு. சோ இப்படி இவர்கள் இந்துக்களுக்கு போக வேண்டிய, இந்து எஸ்சி மக்களுக்கு போக வேண்டியதை இவர்கள் பிடுங்கிக் கொள்கிறார்கள். ஏன்னா மைனாரிட்டி அப்படிங்கிறதுக்கு பல்வேறு சலுகைகள் இருக்கிறது. கிறிஸ்தவராக நான் போய் சர்ச்சில் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டாங்கிறதுல ஆரம்பிச்சு இத்தனை பெனிஃபிட் கொடுக்கறது. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் கிறிஸ்தவராக பிராக்டிஸ் செய்து கொண்டு, இதை தாண்டி இன்னொன்னு பாத்தீங்கன்னா திரு உமாசங்கர் ஐஏஎஸ், அதுக்கு அடுத்தது பார்த்தால் இயக்குனர் ப ரஞ்சித், இவங்க 2 பேரையும் எடுத்துக்கங்க. திரு உமாசங்கர் ஐஏஎஸ் சில காலம் முன்பால் கொடுத்த அவருடைய பேட்டியுடைய இதெல்லாம் என்கிட்ட இருக்கு, பத்திரிகை செய்தி. அதுல நான் கிறிஸ்தவ, என்னுடைய தாய் திரு உமாசங்கர் ஐஏஎஸ், என்னுடைய தாய் கிறிஸ்தவர், ஞானஸ்தானம் பெற்று கிறிஸ்தவனாகத்தான் வாழ்ந்து வந்தேன். நான் 9வது முடித்த நிலையில் 10வது படிக்கும் பொழுது என் தந்தை இந்து, அவர் எனக்கு ஹிந்துவாக மாற்றி எஸ்சி சர்டிபிகேட் வாங்கி கொடுத்தார் அப்படின்னு சொன்னார். இதையேதான் இயக்குனர் ப ரஞ்சித்தும் கூறினார். நான் 8வது படிக்கிற வரைக்கும் ஞானஸ்தானம் பெற்ற கிறிஸ்தவராக என் சித்தியோடு வாரம் சர்ச் செல்வேன். ஆனால் 9வது படிக்கிறப்ப எங்க அப்பா எனக்கு இந்துவாக மாத்தி எஸ்சி சர்டிபிகேட் வாங்கி கொடுத்தார் அப்படின்னு ப ரஞ்சித் சொல்லியிருக்கார். ஆனால் ப ரஞ்சித்தாக இருக்கட்டும், திரு உமாசங்கராக இருக்கட்டும், ஒன்று தெளிவாக கிறிஸ்துவர்னு சொல்லுவாங்க, இல்லாட்டா கிறிஸ்டோக்களாக நாத்திக வேடத்தில் இந்து மதத்தை எடுத்து பேசுறாங்க. சோ இது எல்லாமே சட்டவிரோதம் என்னை பொறுத்தவரை. இன்னொன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு மதுரை உயர்நீதிமன்றத்துல இந்து மதத்திற்கு விரோதமாக கீழ்த்தரமாக பேசினார் என அவருக்கு அவருடைய வழக்கை தள்ளுபடி செய்ய முடியாது அப்படின்னு சொன்ன பாதிரியார், அவர் பேர் என்ன, உங்களுக்கு கன்னியாகுமரியை சேர்ந்த அவர் ஜார்ஜ் பொன்னையா, அவர் தெளிவா இன்னொரு பேட்டியில சொல்லி இருப்பார், நாங்க மாசம் புதுசா மதம் மாற்றி ஞானஸ்தானம் கொடுக்குறோம், எங்க சர்ச்சில் ரெக்கார்டு வச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க. நான் சொல்றது அத்தனை சர்ச்சுகளும் ஞானஸ்தானம் பெற்றவர்களுடைய ரெக்கார்டை கொடுத்து அதை ரிகன்சைல் பண்ணி யாரெல்லாம் கிரிப்டோக்களாக இருந்து இந்து சர்டிபிகேட் வச்சிருக்காங்களோ அவங்களை எல்லாரையும் டிஸ்குவாலிஃபை பண்ணணும். இல்லைன்னு சொன்னால் அவர்கள் இன்று வரை அனுபவித்ததற்கு அதிகமான டாக்ஸும் அவர்கள்
எஸ்சி கோட்டால படிச்சிருந்தா அதற்கு பதிலாக வேறு ஒரு எஸ்சிக்கு அவர்கள் அந்த ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிற தீர்ப்பு வரணும். முழுமையாக கிறிஸ்தவ சர்ச்சிலிருந்து மதம் மாறிய சர்டிபிகேட் அவங்களுடைய ரிஜிஸ்டரை வச்சுக்கணும். ஏன்னா நான் ஒரு இன்சூரன்ஸ் கோர்ஸுக்காக படிச்சப்போ ஒருத்தர்கிட்ட இது பர்த் சர்டிபிகேட் இல்லைன்னு சொன்னால் ஞானத்தான சர்டிபிகேட் செல்லும் ஆர்சி சர்ச்சில் அப்படின்னு இன்சூரன்ஸ் மேனுவல்லயே இருக்கு. எனவே ஒருவர் அத்தனை பேருடைய கிறிஸ்துவ சர்ச்சுடைய அத்தனை பேருடைய ஆதார் நம்பரையும் அவங்க ரெக்கார்டையும் எல்லா சர்ச்சும் சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு எஸ்சி லிஸ்ட்ல இருந்து அவங்கள எடுக்கணும். இன்னொன்னு சொல்ல போனால் எஸ்சி கிறிஸ்டியன்ஸ் மற்றும் முஸ்லிம்களை இந்து இன்னொரு பெரிய சந்தேகம் நம்ம அண்மையில பார்த்திருப்போம். திமுக ஆட்சி வந்த அப்புறம் சட்டசபையிலே ஒண்ணு பண்ணாங்க. என்னன்னா, கன்வெர்ட் ஆனவங்களுக்கும் பட்டியலத்திலிருந்து கன்வெர்ட் இருந்தாலும் அவங்களுக்கு இடஒதுக்கீடு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிஜேபி தரப்புல இருந்து எதிர்ப்பு வந்தது. பட் அது இப்ப இந்த ஜட்ஜ்மெண்ட்னால அது பின்னடைவு ஏற்படுமா, இல்ல ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஏதாவது சட்டமன்றத்துல இந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஏதாவது சிறப்பு அதிகாரத்தை வச்சு இல்ல நீங்க சொன்னதுல ஒரு சின்ன தவறு இருக்கு. அதாவது நம்ம இன்னைக்கு எஸ்சின்னு சொல்றோம் பாருங்க, அதுக்கு பேரு ஷெட்யூல்டு கேஸ்ட். அந்த பட்டியலில் அல்லது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த ஜாதிகள் கீழ்நிலையில் இருப்பவர்கள். அவங்க யூஸ் பண்ற வார்த்தை தவறான வார்த்தை, தாழ்த்தப்பட்டவர்கள். கிட்டத்தட்ட அதற்கு சமமான வார்த்தை தான் இதுவும். தலித்துங்கிறதும் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்டனா அதை யூஸ் பண்றது இல்ல. அட்டவணை ஜாதிகள், அந்த அட்டவணையில் உள்ள ஜாதிகள் எஸ்சிகள். அந்த அட்டவணையில் இல்லாமல் மற்ற பிற்படுத்தப்பட்ட இந்து ஜாதிகள், அதுக்குதான் பேரு பிசி. பிசி என்றால் பேக்வர்ட் கேஸ்ட். ஓங்கிற வார்த்தை முன்னாடி இருக்கும், அதர் பேக்வர்ட் கேஸ்ட். ஆனால் 1980 90களில் இந்த பேக்வர்டு கேஸ்ட்ங்கிறத பேக்வர்டு கம்யூனிட்டிஸ் என்று மாற்றி அதுல கிறிஸ்தவ ஜாதியையும் முஸ்லிம் ஜாதிகளையும் நுழைத்து உள்ளார்கள். அது மிக நிச்சயமாக அம்பேத்கர் கொண்டு வந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு விரோதமானது. ஆனால் ஒரு சின்ன கிளாரிபிகேஷன். இப்ப என்னன்னா, பிசில இப்ப முஸ்லிம்ஸ்கள்ல கிட்டத்தட்ட 49 ஜாதிகள், அந்த இந்து ஜாதி கிடையாதுங்க, மரக்காயர், லப்பை, இந்த மாதிரி ஜாதிகள். உதாரணமாக இன்குலாப் என்று ஒரு மிகப்பெரிய இடதுசாரி பாடகர், பேச்சாளர், கவிஞர் இருந்தார். அவர் நாவிதர் என்ற இஸ்லாமிய பிரிவை சேர்ந்தவர். சென்னை பக்கத்துல திருவள்ளூர்ல ஒரு ஊர் இருக்குங்க, முஸ்லிம்கள்ல 2000 பேர் இருக்காங்க. அவங்க அத்தனை பேரும் ஒரே தொழில் பண்றாங்க, சாணா பிடிக்கிறது. அது சாணா பிடிக்கிற முஸ்லிம்னு ஒரு ஜாதி. அவர்களுக்கு இங்க மெட்ராஸ்ல முஸ்லிம்கள் அவர்கள் வீட்லயும் வாடகைக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழ்ற ஸ்ட்ரீட்லயும் கொடுக்க மாட்டாங்க. அத்தனை பேரும் திருவள்ளூர்ல அந்த ஊர்ல தான் இன்னைக்கு இருக்கிறாங்க, ஹரிச்சந்திராபுரம்னு. அந்த ஊரு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 4 கிலோமீட்டர் தாண்டி இருக்குங்க. அந்த 2000 பேரும் தினமும் மெட்ராஸ்க்கு எலக்ட்ரிக் ட்ரெயினை பிடிச்சி வர்றாங்க. அதுல ஒரு 1500 பேர் கிட்ட தன்னுடைய நண்பர்கள் வீட்டுல, ஹிந்துவோ முஸ்லீம் வீட்லயோ வச்சுட்டு மிஷினை எடுத்துட்டு வேலைக்கு போறாங்க. ஒரு 400-500 பேர் தினம் 4 கிலோமீட்டர் நடந்து போறாங்க. அங்கேயும் தீண்டாமை இருக்கிறது. இஸ்லாமிய ஜாதி உள்ளது, இஸ்லாமிய தீண்டாமை உள்ளது. ஆனால் முஸ்லிம் கிறிஸ்டியன்ஸ் பேக்வர்ட் கேஸ்ட்ல வர்றது தவறு. அவர்கள் எக்கனாமிக்கலி பேக்வர்ட்ல இடபிள்யூஎஸ்ல தான் வரணும். இதுல ஒரு சட்ட திருத்தம் தேவை. இன்னொன்னு, இப்ப உதாரணமாக இன்னைக்கு நம்ம திருக்குறளையே எடுத்துக்கிட்டால் அந்தண மரபு, சத்திரிய மரபு, இது வாணிக மரபு அப்படின்லாம் தனித்தனியா இருக்கு. அதுல இதே மாதிரி முஸ்லிம்ஸ்ல அந்தண மரபுக்கு ஈக்குவலானது அஷ்ரப், அதுக்கு அடுத்த மரபு அஜ்லப்னு இருக்கு. இந்த அஷ்ரப் என்று சொன்னால் அவர்கள் முன்னேறியவர்கள்னு அர்த்தம். ஆனால் மதம் மாறிட்டு எனக்கு பிசி சர்டிபிகேட் வேணும் அப்படின்னு சொன்னப்ப அப்படி கொடுக்கறது தவறு. மதம் மாறும் பொழுதே அவர் குறிப்பிட்ட பிசி ஜாதி இதுல போய் ஜமாத்துல போய் மாத்தி இருந்தாதான் முடியும். அதை மாற்றிதான் நீங்க சொன்ன மாதிரி தமிழக அரசு ஒரு இது போட்டிருக்கு. அதாவது அனைத்து முஸ்லிம்களுமே பிசில வந்துருவாங்கன்னு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இது இன்றைக்கு வன்னியர்கள், முக்குலத்தோர், மற்ற செட்டியார்கள், முதலியார்கள், இதுல இருக்கிற பிசி இந்துக்களுக்கு பாதிப்பு வரும். எனவே இதை மாற்றுவதற்கு அனைத்து முஸ்லிம்களில் இது பொருளாதார ரீதியாக இடபிள்யூஎஸ்ல மாத்திரம்தான் வரணும். இது எளிது கிடையாதுங்க. இதுல எல்லாம் கை வச்சால் மிக நிச்சயமாக ஓட்டுல பிரச்சனை வரும்.
அதனால இது மிகவும் சட்ட திருத்தங்கள் மூலம் தான் இல்ல பண்ணணும். இன்னொன்னு எந்த ம். அளவுக்கு நீங்க சொல்ற மாதிரி, ஏன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு பெருசா இருக்கு. கன்வெர்ட் ஆகியும் இன்னும் இந்துக்களோட உரிமையை எந்த அளவுக்கு, அதுவும் குறிப்பா பட்டியல் மக்களோட உரிமையை எந்த அளவுக்கு வந்து பறி போயிட்டு இருக்கு. நீங்க தமிழ்நாட்டுடைய இதுல எடுத்து பாத்தீங்கன்னா ஆதி திராவிட கிறிஸ்டின் எஸ்சி வச்சிருக்காங்க. அது சட்டப்படி தவறு. இதை எதிர்த்து பல வழக்குகள் இருக்கு. ஆனால் சர்ச்சு சொன்னா ஓட்டு விழுந்துரும், அதனால பாதிரிகளை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்னு தனியார் அமைப்பு அந்த மாதிரி வச்சிருக்காங்களா இல்ல கவர்மெண்டே அந்த மாதிரி வச்சிருக்காங்களா ஆதி திராவிட கிறிஸ்டின்? தமிழ்நாடு அரசு சர்க்குலர்ல இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நாடார் ஜாதி சமாஜத்தை சேர்ந்தவர் எனக்கு அனுப்பிச்சாரு. இன்னைக்கும் இருக்கு, தெளிவாக இருக்கு, அதுல எனக்கு டவுட் இல்லை. கிட்டத்தட்ட தேவிகுளம் எம்எல்ஏ முதல்ல அந்த கிளாரிபிகேஷன் தான் கொடுத்தாரு. அதுக்கப்புறமாக தாசில்தார் சர்டிபிகேட் கொடுத்திருக்கேன். இப்போதைக்கு அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல இன்னைக்கும் அந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்கு. அது செல்லாது. அது சட்டப்படி அப்பீலுக்கு போனா செல்லாது. அவர்கள் அதை வந்து அப்புறமா இந்து பறையர்னு மாத்தி வாங்கிடுறாங்க. அதுதான் சொன்னேனே உங்களுக்கு, அந்த மாவேலிக்கரா எம்பி வந்து 2 எலெக்ஷன்ல 2 தாசில்தார் கிட்ட இருந்து 2 ஒரு இதுல புலையர்னு வாங்குறாரு, இன்னொன்னுல வேற வாங்குறாரு. இது மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொன்னு, ஏங்க நம்ம தமிழராக இருந்தால், ஹிந்துவாக இருந்தால், நானும் நீங்களும் ஆனந்தன், மகேஷ், விக்னேஷ், கார்த்திக், கோபாலகிருஷ்ணன், தேவ இப்படின்னு வைக்கிறோம். ஆனால் கிறிஸ்துதாஸ் காந்தின்னு ஒருவர் IAS அதிகாரி, ஓய்வு பெற்றவர், மிக கீழ்த்தரமாக ஒரு நீதிமன்ற காணொலியில வந்து பேசின விவாதத்துல வந்து டிவி விவாதத்துல பேசினது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இன்னொருவர் இதே மாதிரி பிசிக சார்பாக, ஏங்க பிசிகவே வேணாங்க, பிஜேபி சார்பாக வாஜ்பாய் அமைச்சரவையில் மத்திய அமைச்சராக இருந்தவர் தலித் எழில்மலை. அவருடைய அத்தனை மகன்களும் குழந்தைகளும் கிறிஸ்டினா தான் வாழ்றாங்க. அவருடைய ஒரு மகள் பெயரு வந்து எழில் கரோலின் அப்படின்னு இருந்தாங்க. அப்ப அவருடைய கணவர் பிரேம்னு நினைக்கிறேன். எழில் கரோலின் பிரேம் என்பவர் விசிக வேட்பாளராக கேரோலின் என்ற பெயரோடையே போட்டி போட்டிருக்காங்க. யாராவது ஒரு இவர் கேட்கலையா, எதுக்குங்க கேரோலின் அப்படிங்கிற பெயரை நீங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க, எந்த தமிழ் சமூகத்துல கேரோலின் அப்படின்னு பெயர் வைப்பாங்க அப்படின்னு கூட கேட்கல. அவர்களும் போட்டி போட்டிருக்காங்க. இன்னைக்கு இத வந்து எதிர்த்து கேட்கக்கூடிய நிலை ஆரம்பிச்சிருக்கு. இந்த நிலை போனோம் இல்ல. இப்ப இன்னொரு பிரச்சனை நீங்களே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ எம் சாரி ஐயப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடகி வந்து ஒண்ணு பாடி அது வைரல் ஆகி இப்ப பெரிய பிரச்சனை போகுது. ஆனா அவங்களும் பார்த்தோம்னா ஏசப்பாவை பத்தி புகழ்ந்து பேசுறாங்க, புகழ்ந்து பாடுறாங்க. அது தவறு இல்லை. பட் அவங்க பேரு எல்லாமே பார்த்தா இந்து இதுல இருக்கு. ஆனா இவங்க இப்படி பண்றாங்க. இதை எப்படி பாக்குறது? இல்ல, அதான் சொன்னேன். இதுல உங்களுக்கு ஒண்ணு சொல்லணும்னு சொன்னால், ஒரு பெண்மணி ஒரு 2 திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர்கள் 4 வருஷம் லவ் பண்ணிட்டு ஈவேரா திடல்ல போய் சுயமரியாதை திருமணம் பண்ணிக்கிறாரு. அந்த சைட்ல இருந்தவர் கிறிஸ்துவர். இந்த அம்மா நாத்திகராகத்தான் இருக்கு. அந்த பெண்மணியை எனக்கு கார் வாங்கி கொடு, கிறிஸ்தவராக மாறணும், 50 சவரன் பவுன் போடணும் அப்படின்னு சொல்லி வரதட்சணை கொடுமை பண்ணியிருக்காங்க. இதை எதிர்த்துக்கிட்டு நம்ம மீசம் முறுகிற சுபவி செட்டியார போய் கேட்டா, ஏமா கிறிஸ்துவச்சியா நீ மாறிக்கோ அப்படின்னு அவர் சொன்னார் என்பதை அதே இயக்கத்தை சேர்ந்த தமிழச்சி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது இன்னைக்கு லயலா கல்லூரியில் இது உங்களுக்கு பேர் என்ன இருக்கு, அங்க ஒரு இயக்கம் இருக்கு, ஆல் இந்தியா கேத்தலிக் ஸ்டூடெண்ட்ஸ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன். அந்த ஐகப்ல அவங்க பண்ற வேலை என்னன்னா, இந்துக்களையும் முஸ்லிம்களையும் நாத்திகர்களாக மாற்றி பிறகு கிறிஸ்தவராக மதம் மாற்றணும். இந்த கேட்டகிரியில தான் இன்னைக்கு ரஞ்சித், திருமா போன்றவர்கள், சீமான் போன்றவர்கள் தங்களை நாத்திகர் அல்லது கிறிஸ்தவர் என்று ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. இந்த நீங்க குறிப்பிட்ட இந்த இசைவாணி என்ற பாடகி அவர் தன்னை நாத்திகர்னு அடையாளம் படுத்திக்கிட்டு அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சபரிமலைக்குள் பெண்கள் நுழையலாம் என்ற காலகட்டத்தில் இதை பாடியுள்ளார். அந்த டயத்துல இத ஒரு பெண், ஒரு போராளி என்ற நிலையில் பாடினார் என்பதை மேலோட்டமாக பார்க்கும் பொழுது தவறில்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அங்கேயும் உள்ளுக்குள்ள இருக்கிற வரிகள், அதுல இது தீட்டுப்பட்ட துப்பட்டா உன் சடங்கு மீது வீசட்டான்னு லைன் வருதுங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு மதத்தை இழிவுபடுத்துறதுக்காக செய்யப்படுகிற வரிகள். இப்ப இந்த தீட்டுப்படுதல் என்பது 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, அந்த 3 நாட்கள் மாதவிடாய் பண்ணும் பொழுது
அவர்களுக்கு இரத்த இழப்பு இருக்கிறது என்பதால் அவர்களுடைய ஓய்வு தேவை அந்த காலகட்டத்தில், அதனால வெளியில போகக்கூடாதுன்னு அன்றைக்கு வைத்திருந்தார். அதற்கு அன்னைக்கு சயின்டிபிக்கா சொல்வதற்கு கடினம் என்பதற்காக தீட்டு என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். ஆனால் தீட்டானவர்கள் எந்த விதமான சர்ச்சுக்குள்ள நுழையக்கூடாது அப்படின்னு பைபிள்ல வசனம் இருக்குங்க, குரான்லயும் வசனம் இருக்குங்க. தீட்டை பத்தி இந்து மதம் தான் தடுக்குதுன்னு சொன்னால் அப்ப பைபிள்ல இருக்கிற அந்த வசனத்தை நீக்கணும்னு ரஞ்சித்தோ மாரி செல்வராஜோ இல்ல இந்த இசைவாணியோ சொல்லுமா? இசைவாணி அவர் ஹிந்துவாக இருந்திருக்கிறார், ஆனால் ரஞ்சித் குழுல போனப்புறம் கிறிஸ்தவராக மதம் மாற்றப்பட்டுட்டாரான்னு எனக்கு சந்தேகம் வருகிறது. இந்த பாட்டை அடுத்தது என்ன பண்றாங்க, மார்கழி இசை விழா அப்படின்னு ரஞ்சித் கும்பல் வருடா வருடம் நடத்துகிறது. அதுல இது பாடப்படுகிறது. ஒரு முறை பாடும் பொழுது இந்த இசைவாணி சிலுவையை மாட்டிக்கொண்டு இந்த பாட்டை பாடுறாங்க. இப்போ நீங்க கிறிஸ்தவர் ஆயிட்டீங்கன்னு சொன்னால் அப்ப நீங்க நான் இனிமேல் இந்து மதத்தை தாழ்த்தி பாட மாட்டேன்னு சொல்லி இருக்கணும். இதை தாண்டி அந்த பாட்டுல இன்னொரு வரி வருதுங்க, நான் தாடிக்காரன் பேத்திடா அப்படின்னு சொல்லி வருது. இப்ப தாடிக்காரன் என்று கூற இவர்கள் அந்த பாட்டில் தாடிக்காரன் நம்ம சொல்ல வேண்டாம், தாடி வைத்த நபராக இவர்கள் கூறுவது ஈவே ராமசாமியார் என்றால் ஈவே ராமசாமியாரை பற்றி உச்ச நீதிமன்றம், அதாவது தமிழர்கள் மிகவும் மதிப்பாக முதற் கடவுள் என்று போற்றும் விநாயகரை கேவலப்படுத்துவதாக நினைத்து கொண்டு ஈவே ராமசாமியார் தமிழ்நாடு ஃபுல்லா 10,000 போஸ்டர் அடிச்சு ஒரு 100 பேரை வச்சுக்கிட்டு திருச்சியில பிள்ளையார் உடைப்பு விழா அப்படின்னு நடத்திட்டு பண்ண ஒரு தமிழர் போராட்ட குணத்தோடு எடுத்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருங்க. போலீஸ் ஆக்ஷன் எடுக்கல. அதை எதிர்த்து அவர் ஒரு கீழ் நீதிமன்றமாக செஷன்ஸ் கோர்ட், மாஜிஸ்ட்ரேட் கோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், தமிழ்நாடு மெட்ராஸ் ஹைகோர்ட் வரைக்கும் போறாரு. இந்த கேஸுக்கு பேரு வீரபத்ரன் செட்டியார் வெர்சஸ் ஈவி ராமசாமி நாயக்கர். இதுல எல்லாம் ஈவி ராமசாமி நாயக்கர் என்ன பண்ணார்னா, ஈவி ராமசாமியார் என்ன சொன்னார்னால், நான் பிள்ளையார் சிலையை உடைக்கவில்லை, நான் கடையில் வாங்கிய மண் பொம்மையை தான் உடைத்தேன் அப்படின்னு சொன்னாருங்க. ஆனால் அவங்க அடிச்ச போஸ்டர்ல எல்லாம் பிள்ளையார் சிலை உடைப்பு விழான்னு நடத்திட்டு போய் கோர்ட்ல போய் சரண்டர் ஆயிட்டு நாங்க பிள்ளையார உடைக்கலீங்க, கடையில வாங்கின மண்பொம்மையை தான் உடைச்சேன். இதை எதிர்த்து இன்னொரு தமிழர் மிக தைரியமாக ஒரு மர தமிழர் எழுந்தார், விபூதி வீரமுத்து தேவர்னு சொல்லிட்டு, நீ கடையில வாங்கின பிள்ளையார் பொம்மையை உடைச்ச, நான் கடையில வாங்கின ஈவே ராமசாமியார் படத்தையும் ஈவே ராமசாமியார் பொம்மையும் உடைக்கிறேன்னு ஈவே ராமசாமியார் படத்தை கொளுத்திட்டு பொம்மையை உடைச்சாருங்க. அவரை கைது செய்து தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துச்சு. ஆனால் இந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போனாருங்க இந்த வீரபத்ரன் செட்டியார். அந்த நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லிச்சுன்னா, பெருவாரியான மக்கள் நம்பும் விஷயத்தை பற்றி இன்னொருவர் பேசுவதற்கு எந்தவித உரிமையும் கிடையாது. இந்த கீழ் நீதிமன்றம் இதை இன்னும் சொல்றேங்க, இந்த கேஸ்ல என்ன ஆச்சுன்னா, இதுல அவர் ஒன்றுக்கும் மேற்பட்ட தமிழகத்தை சேர்ந்த பல மூத்த வழக்கறிஞர்களை ஈவே ராமசாமியார் கன்சல்ட் பண்றாரு. அப்ப 2 மிக மூத்த வழக்கறிஞர், அன்றைய நான் சொல்றது 68ல இருந்த வழக்கறிஞருடைய ஜூனியர்கள் என்கிட்ட சொன்னதை சொல்றேன். அவர்களுடைய சீனியர்கள் கொடுத்த அட்வைஸ், உச்ச நீதிமன்றம் சாதாரணமாக அப்பீல்ல கீழ் நீதிமன்றங்கள் நீதி பரிபாலனத்தில் தவறு செஞ்சதா, ப்ரொசீஜரல் மிஸ்டேக் இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. நீங்க போய் அப்பீலுக்கு போனீங்கன்னா, நான் இங்க போய் கதை விட்டா மாதிரி நான் பிள்ளையார உடைக்கல கடையில வாங்கின பொம்மைன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு ஒண்ணு ஈவே ராமசாமியார் கோர்ட்டுக்கு போகாம ஓடி ஒழிஞ்சுக்கினார். அவர் வராத நிலையில் உச்ச நீதிமன்றம் சொன்ன பைனல் தீர்ப்புல என்ன வருதுன்னால், ஏன்னா அது டெல்லியில இருக்கு. சோ குரு கிரந்த் சாஹிப் எப்படி இவர்கள் பைபிளை மதிக்கிறார்களோ அது போல குரு கிரந்த் சாஹிப்பையோ பைபிளையோ குரானையோ ஒருவர் நான் எரிக்கிறேன் அல்லது அவமதிக்கிறேன்னு சொல்லிட்டு அதற்காக அவர் கொளுத்துவதோ அல்லது கிழித்து போட்டாலோ மத நிந்தனை வழக்குலதான் தண்டனை கொடுக்கிறோம். அதனால பிள்ளையார் பொம்மையை உடைக்கிறேன்னு சொல்லிட்டு கடையில வாங்கின பொம்மை என்று சொன்னதை ஏற்றுக்கொண்ட தமிழக நீதிமன்றங்கள் ஈவே ராமசாமியார் சொன்ன வழக்கறிஞர்கள் சொன்னதை ஏத்துக்கிட்டாங்க. முறையான நீதி பரிபாலனம் செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு, ஆனால் அவருடைய வயதை குறித்துட்டு அப்ப 85 வயசுங்க, அதனால அவருக்கு இது நடந்து 4 வருஷம் ஆயிடுச்சு, தண்டனை இல்லை. ஆனால் அவர் சொன்னதை பத்தி உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்றதுன்னா, தி ஆக்ஷன்ஸ் அண்ட் ஸ்பீச்சஸ் so said by the accused to put it lightly is madness. ஈவேராவின் பேச்சும் செயலும் மூடத்தனமானது. தொடர்ந்தால் அவரை கைது செய்து தண்டனை நடவடிக்கை ஈடுபட வேண்டியது மாநில சட்டம்.
நீங்க இது மாதிரி சொல்றீங்க சுப்ரீம் கோர்ட் வரையும் அந்த கேஸ் போயிருக்கு அப்படின்னு. பட் இங்க வந்து இதே அறநிலையத்துறை அமைச்சர் சொல்றாரு, அவங்க பண்ணல ஏதாவது தவறு இருந்தா கைது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறாரு. ஆனா நீங்க சொன்னதுக்கு இன்னும் அதுதான் இந்த கழகங்கள் என்று சொன்னால் தமிழர் விரோதிகள் என்பதற்கு பெரிய உதாரணம்னா இது 58 தீர்ப்புங்க. 1918 வைரமுத்துன்னு ஒரு காம கொடூரன் இருக்கான் பாருங்க. அந்த காம கொடூர கவிஞர் அவர் பல பேருடைய கவிதைகளை திருடியும் எடுத்திருக்கார். என்னுடைய நண்பர் லண்டன் சுவாமிநாதன் அவர் எழுதின கவிதை நெட்ல இருக்குங்க, அதை திருடி அவர் பயன்படுத்தியிருக்கார். இது போல பல பேர் தான் பயன்படுத்தியிருக்கார். அதை விட்டுருங்க, திருடர் கவிஞர், கவிதை திருடர். அதை தாண்டி 18 பெண்கள், தமிழ் பெண்கள், இளம் பெண்கள் என்னோட நீ வந்து படுக்கையில படுத்தா ஏஆர் ரஹ்மான்கிட்ட சினிமா வாய்ஸ் வாங்கி தரேன்னு படுக்கைக்கு தூக்கிட்டாருன்னு மீ2 கம்ப்ளைண்ட் கொடுத்தாருங்க. அது பேர்ல போன அதிமுக ஆட்சியும் கேஸ் போடல, இந்த ஆட்சியும் கேஸ் போடல. அதுக்கு பதிலா அவருக்கு அண்ணா நகர்ல 8 கோடிக்கு பெருமானம் உள்ள நிலத்தை கிஃப்டா கொடுத்திருக்குங்க திமுக. திமுக என்றால் கொடுங்கோல்தனம், ஊழல் செய்வது, காம கொடூரர்களுக்கு ஒரு உதாரணம். ஆனால் இந்த வைரமுத்து போய் அவர் தமிழாற்று படைங்கிற பேர்ல ஊர் ஊரா போய் பேசினாருங்க. அதுல வள்ளலார், கம்பர், திருமூலர், திருவள்ளுவர், இது மாதிரி பல பேரை பற்றி கீழ்த்தரமாக பேசியிருக்கார். ஆனால் ஆண்டாள் பேச்சு மட்டுமே கான்ட்ரவர்சியாகி வழக்குக்கு போச்சு. அது அப்பீலுக்கு போனப்ப அதுல தமிழர் சார்பாக வழக்காடியவர் இந்த ஈவேரா கேஸ கோட் பண்ண அவருடைய வழக்கு குவாஷ் ஆகலை. அவர் பேசியது தவறு, அது கீழ் நீதிமன்றத்துல விசாரிச்சு தண்டனை கொடுக்கணும்ட்டாங்க. உயர் நீதிமன்றம் அவர் பேசினது தவறுன்னு சொன்னப்புறம் கீழ் நீதிமன்றத்துல ஒழுங்காக சட்டம் நடந்திருந்தால் இன்னைக்கு வைரமுத்துவாக இருக்கட்டும், ஜார்ஜ் பொன்னையாவாக இருக்கட்டும், இவர்கள் மேலெல்லாம் உள்ள அது இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா இவர் நம்ம நெல்லை இவர் செத்து போயிட்டார். இவர்கள் எல்லாம் தண்டனை பெற்று ஜெயிலுக்கு போயிருக்கணுங்க. நேற்றைக்கு நீங்க பாத்தீங்களான்னு தெரியாது, ஆம் ஆத்மியை சேர்ந்த டெல்லி எம்எல்ஏ ஒருவருக்கு 2 ஆண்டு குரானை அவமதித்து பேசியுள்ளார்னு தண்டனை கிடைச்சிருக்கு. அது போல வைரமுத்துக்கு தண்டனை வாங்கி தராதது தமிழக உள்துறை அமைச்சரை என்னை பொறுத்த வரைக்கும் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு கொண்டு போனுங்க. தமிழக டிஜிபியை அதுல கொண்டு போனுங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 5 வருஷம் ஆயிடுச்சுங்க தவறு பண்ணவருக்கு. அவருக்கு நீங்க வழக்குல தண்டனை வாங்கி தரலன்னா என்னங்க எதுக்கு அப்புறம் போலீஸ் ஜார்ஜ் பொன்னையா பேர்ல 7 பிரிவுல போட்டாங்க, 5 பிரிவுல பண்ணாங்க. அதே மாதிரி 2 வருஷம் முன்னாடி ஒரு பாதிரியார் விநாயகர் சதுர்த்தி அப்ப சாத்தான் வழிபாடுன்னு சொல்லிட்டு அதை எதிர்த்து ஊர்வலம் போறேன்னு பண்ண உடனே மக்கள் போராடின பிறகு அவர் பேர்ல வழக்கு போட்டாங்க. அவர் நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு ஜாமீன் வாங்கிட்டு வெளில வந்துட்டார். ஏங்க வழக்க நடத்தல? நீங்க வழக்கையே பதிவு பண்ண மாட்டீங்க. பெண்களை அவதூறாக பேசினார் குஷ்புவன் சொல்லிட்டு விமென்ஸ் கமிஷன்ல போய் டெல்லியில போய் ஆஜரானாரு சைதை சாதிக்னு ஒருத்தர். ஆனா இங்க ஏங்க நீங்க வழக்கு போடல? கனிமொழிக்கு இதுல ஒரு போலீஸ 2 திமுகவின் இளைஞர் அணி உதயநிதி உடைய பிரிவை சேர்ந்த தொண்டர்கள் ஈவ் டீசிங் பண்ணாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தத கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க வச்சிருக்காங்க. உங்க திமுக இளைஞர் பெண்கள் அணி மகளிர் அணி கூட்டத்துல இளைஞர் அணியை சேர்ந்த தொண்டர்கள் ஈவ் டீசிங் பண்ணி கில்லல் போன்ற வேலைகள் செஞ்சாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்ததை வாபஸ் வாங்கியிருக்காங்க. திமுக என்பது தமிழர்களுக்கும் பெண்களுக்கும் விரோதிகள். இப்ப நம்ம வந்த விஷயத்துல இவர்கள் கிறிஸ்தவராக இருந்து கொண்டு அடுத்தது they are using the media, சினிமா மீடியாவை யூஸ் பண்றாங்க. மாரி செல்வராஜ் பரியேறும் பெருமாள்ல ஒரு அந்த அவருடைய ஒரு கேரக்டர் போய் இதுல ஒரு பார்ல போய் தண்ணி அடிக்கிற மாதிரி காட்சி. அதுல எந்த ஒரு கிறிஸ்தவரும் சிலுவை போட்டுட்டு தண்ணி அடிக்கல, எந்த ஒரு முஸ்லீமும் குல்லா போட்டுட்டு அடிக்கல. ஆனால் ஒரு அந்தனர் ஒருவர் பூனல் போட்ட மாதிரி காட்சியை வைக்கிறாங்க. எதுக்காக? ஏன் அவர் சட்டையை போட்டுட்டு இருக்கிற மாதிரி இருந்தா என்னங்க தப்பு? அதே மாதிரி வில்லன்கள் விஜய் படத்துல பாத்தீங்கன்னா அட்லி படத்துல வில்லன்கள் எல்லாம் பொட்டு வச்சுட்டு தான் வைப்பாங்க. ஏங்க இதை விட தாண்டி சொல்லிடுறேன். 2 படங்க. ஒரு படம் அதுக்கு பேர் என்ன சொல்றது, கோவில்னு ஒரு படம். இதுக்கு அடுத்தது நம்ம அன்பே சிவம் என்ற படம். அன்பே சிவத்துல வில்லன் கேரக்டர்ல இருந்து எல்லாருமே நல்ல ஹிந்துக்கள். அந்த வாயை திறந்தா தென்னோடாடிய சிவனையை போட்டிருந்தா அந்த நாசர் கேரக்டர் பேசும். ஆனால் இதற்கு ஆப்போசிட்ல கோவில் என்ற படத்தில் அதுல வில்லன் கிறிஸ்டியன். இதுல ஆனந்த விகடன் விமர்சனத்துல எழுதுங்க, எதுக்காக வில்லனா இருக்கிறவன் நான் நல்ல கிறிஸ்டியன் 2-3 தடவை வருது. இது ஏன் வில்லன் கேரக்டர் தென்னாட்டுடைய சிவனை போட்டின்னு பட்டை அடிச்சுட்டு இருக்க மாதிரி வைக்கிறீங்க? ஏன் எல்லா அட்லி படத்திலையும் வில்லன்கள் போட்டு வச்சிட்டு இருக்காருன்னு கேட்கறது இல்லைங்க. ஆனால் சினிமா மீடியத்தை இப்படி யூஸ் பண்றாங்க. நான் சொல்றது ரஞ்சித் அவர்கள்
நீங்க எனக்கு தீண்டாமை, நான் எஸ்சி அவர் எஸ்சி கிடையாது, அவர் பிறப்பால் ஞானஸ்தானம் பெற்ற கிறிஸ்தவர், நாத்திகர்னு சொல்லிக்கிட்டா பைபிள்ல இருக்கிறத பத்தி பேசுங்க. பைபிள்ல இயேசு பிறப்பால் யூதர் அல்லாதவர்களை நாயின்னு சொல்லியிருக்கார். அவருடைய பரலோகத்தில் கிறிஸ்தவர்களும் நுழைய முடியாது. யூதர்களில் 12 ஜாதியை சேர்ந்த 12,000 ஆண்கள் மட்டுமே, அதுவும் அவரவருக்கு உரிய கேட் வழியா தான் நுழைய முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சட்டத்துல இருக்குங்க, பைபிள்ல இருக்குங்க. இப்ப அவர் கிரேக்க சிரபேனிக்கியா பெண் அப்படிங்கிற ஒரு பெண்ணு ஒரு ஊருக்கு போறப்ப, என் மகள் பேய் பிடிச்சு பாதிக்கப்பட்டிருக்க, அவளுக்கு உதவுங்கன்னு கதறாங்க. இயேசு ஒரு ஏழை பெண் கதறாருன்னு கண்டுக்க கூட இல்லைங்க. அவருடைய சீடர்கள் அவர்கிட்ட முறையிடுறாங்க, ஐயோ அந்த பெண்ணு கதறிறத பார்த்து எங்களால தாங்க முடியல. இயேசு திரும்பி சீடரை பார்த்து, நான் காணாமல் போன ஆடுகளை போன்ற பிறப்பால் யூதர்களை மட்டுமே அனுப்பப்பட்டேன், மற்றவர்களுக்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போறார். அந்த பெண்ணு அழறத பார்க்காம திருப்பி அந்த பெண்ணு கதறா, என் பொண்ணை காப்பாத்துங்க, என் பொண்ணை காப்பாத்துங்க. சீடர்களால தாங்க முடியல. இயேசு கண்டுக்காம போறாரு. அவருக்கு கொஞ்சம் கூட இறக்க குணம் இல்லை இந்த இன்சிடென்ட்ல. உடனே சீடர்கள் புலம்புறதை பார்த்து, அந்த பெண் கதற பார்த்து, அந்த பெண்ணை பார்த்து, வீட்டின் குழந்தைகளுக்கு கொடுப்பதை நாய்க்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறார். இந்த இடத்துல இயேசு வீட்டின் பிள்ளைகள் என்று சொன்னது பிறப்பால் யூதர்களை, நாய்கள் என்று சொன்னது பிறப்பால் யூதர் அல்லாத இறைவனின் குழந்தைகளை. அப்போ ஆனா அந்த பெண் யூதர் அல்லாத பெண், அவளுடைய குழந்தை பாதிக்கப்பட்டு உடம்பு சரியில்லாம இருக்கு. அவ என்ன சொல்றா, ஐயா வீட்டின் பிள்ளைகள் மேஜை மேல் வைத்து உட்கார்ந்து கொண்டு சாப்பிடும் போது கீழே எச்சில் துணுக்குகள் சிந்துமே, அதை வீட்டின் நாய்கள் சாப்பிடுமே. அந்த நாய்கள் சிந்தும் சிந்தப்படும் எச்சில் துணுக்குகளை சாப்பிடுவது போல என் பிள்ளை குணமாகட்டும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, இந்த உன்னுடைய விசுவாசத்தை நான் போற்றுகிறேன், இந்த பதிலின் நிமித்தம் உன் மகள் குணமாவாள் அப்படின்னு இந்த கதை மார்க்ல இருக்குங்க. மார்க் சுவிசேஷ கதை பொது ஆண்டு 70-75 வாக்கில் எழுதப்பட்டது. இயேசு செத்து போனது, மரண தண்டனையில் இயேசு இறந்து போனது 30. அப்படி இருக்கிறப்ப இந்த கதையை அப்படியே மார்க் கதையை வைத்துக் கொண்டுதான் மற்ற 3 சுவிசேஷங்கள் மத்தேயு, லூக்கா, யோவான் எழுதப்பட்டது. மத்தேயு கதை மார்கில் உள்ளது 95% அப்படியே வச்சுக்கிட்டார். லூக்கா 30% விட்டுட்டு 65% தான் விட்டுருக்காரு. ஏன் இதை விட்டார்னு சொல்லிட்டு, பெங்களூரை சேர்ந்த தர்மராம் தியாலஜிக்கல் கல்லூரியில் பேராசிரியராக இருக்கும் ரெவரண்ட் கே லூக் எஸ் என்பவர், அவரு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தின் பெயர் உங்களுக்கு கம்பேனியன் டு பைபிள், 2 வால்யூம் புக்குங்க. ஃபர்ஸ்ட் வால்யூம் ஓல்ட் டெஸ்டமெண்ட், செகண்ட் வால்யூம் நியூ டெஸ்டமெண்ட். அந்த நியூ டெஸ்டமெண்ட்ல எழுதுறார், பைபிள் புதிய ஏற்பாட்டில் உள்ள லூக்கா சுவிசேஷத்தை எழுதியவர் கதாசிரியர், அவர் பிறப்பால் யூதர் இல்லை. அதனால் அவர் இந்த கிரேக்க சிரபேனிக்கிய பெண்ணிற்கு உதவி செய்ய மாட்டேன் என்று யூதர் அல்லாதவர்களை நாய் என இயேசு கீழ்த்தரமாக பேசியதை தாங்க முடியவில்லை என்பதால் இந்த பகுதியை நீக்கிவிட்டார் அப்படின்னு இந்த தியாலஜிக்கல் பப்ளிகேஷன் ஆஃப் இந்தியா புக்ல இருக்குங்க. இந்த ஆசிரியர் அந்த புத்தகத்திற்கு 2 பேராயர்கள்ட்ட போய் நிக்கில் ஓப்ஸ்டாட் இம்ப்ரிமெச்சூர் அப்படின்னு சீல் வாங்கியிருக்கார். நிக்கில் ஓப்ஸ்டாட் இம்ப்ரிமெச்சூர்ங்கிறத ஒன்லி ஆர்ச் பிஷப் தான் போட முடியும். அப்படி போட்டு விட்டார்கள் என்றால் அதற்கு தமிழ்ல தடை இல்லை, அச்சிடலாம். எந்த ஒரு கேத்தலிக் லைப்ரரியும் உலகம் ஃபுல்லா அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. எனவே இவர்கள் பிறப்பால் கிறிஸ்தவர்களாக, நடைமுறையால் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டு தங்களை இந்து பெயர்கள் பின்னாலையும் நாத்திகர்கள் வேடம் போட்டும் பேசுவது சட்டப்படி தவறு. இது பிரசில்லா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா என்ற வழக்கிலும் ஜார்ஜ் பொன்னையா வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றமும் சொல்லியிருக்கு. இவர்களை உடனடியாக சார்ஜ் ஷீட் போட்டு கேஸை நடத்தணும். இல்லைன்னா இதை கண்டென்ட் கூட யாராவது போடணுங்க. இதுதான் என்னுடைய கோரிக்கை. நிச்சயமா பொறுத்து பார்ப்போம் எந்த அளவுக்கு இங்க இருக்க அரசாங்கமோ இல்ல பொதுநல வழக்கோ யாராவது நீங்க சொல்ற மாதிரி கண்டெம்ட் அந்த கோட்டு போடுறாங்கன்னு. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்வளமுடன்.